ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் குடிக்காத சாஃப்டான உளுந்த வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான உளுந்த வடை கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடை பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்தை நல்லா 2-3 தண்ணி கழுவிட்டு ஒரு 3 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. உளுந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை கிரைண்டரில் போட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது, இப்படி தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும். இந்த மாதிரி ஓரத்தில் வரதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா அடியில எல்லாம் அந்த உளுந்து வந்து முழு உளுந்தா அப்படியே ஒட்டி இருந்துடும். நல்ல கட்டியாகவும் இல்லாமல் நல்ல இலக்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உளுந்து இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். இப்போ உளுந்து எடுத்துடலாம். மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கையை வைக்கும்போது அதில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து மாவில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உளுந்து அரைக்கும் போதே சேர்த்துடாதீங்க. எப்போ வடை பண்ண போகிறீங்களோ அப்போ தான் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு வடையை போட்டுடலாம். பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுச்சு மாவு எடுக்கும்போது மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. கையில் வடை தட்டதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அப்புறமா வடை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததும் மாற்றி போட்டுக்கோங்க. மாவு நீங்கள் கெட்டியாக அரைச்சிங்கன்னா வடை கல் மாதிரி இருக்கும். இலக்கமாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால கரெக்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம், ஹையாகவும் வைக்க வேண்டாம். நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். வடை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.